என்னப்பா இது? இந்தோனேசிய அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி வேற எந்த தலைவருக்கும் கூட வரவேற்பு அந்த நாடு கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேசிய சுற்றுப்பயணத்தின் போது அந்த நாட்டு அதிபர் நேரடியாக விமான நிலையத்திற்கே வந்து தழுவி வரவேற்ற அந்த விஷயம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்தோனேசிய அதிபர் நம் நாட்டின் மீதும் நம் நாட்டு மக்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கின்ற காரணத்தினால் நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்திருக்கிறார்னு உலக நாடுகளே பேசிட்டு இருக்கிறாங்க. உலக தலைவர்கள் கூட இதுல வியந்து போயிருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்ம இந்தோனேசியா இந்தியா இரு நாடுகள் இடையேயான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தமும் நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னா, இந்தியாவினுடைய பிரம்மோஸ் மற்றும் அஸ்திரா ஏவுகணைய இந்தியாவிலிருந்து நம்ம இந்தோனேசியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போறாங்க. அதுக்கான ஆர்டரை தான் இந்தோனேசிய அதிபர் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்படி இந்த சுற்றுப்பயணம் என்பது இந்திய பிரதமரனுடைய சுற்றுப்பயணம் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுப்பயணம். அத்தோடு இன்னும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு அம்சமாக அங்க இருக்கக்கூடிய பிரம்மணன் அந்த கோயில்ல தரிசனம் செய்யறதுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஹெலிகாப்டர் வாயிலாக அந்த ஆலயத்திற்கு போனார். அப்போது ஹெலிகாப்டரில் இருந்தபடியே அதை வீடியோ கவரேஜ் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அப்ப பாருங்க, இந்தோனேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் தொப்புள் கொடி உறவாக எப்படிப்பட்ட ஒரு பந்தம் காலம் காலமாக இருந்து வருகிறது. இன்னும் ஒரு ஆச்சரியம் சொல்றேன் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய இந்தோனேசிய ஏர்லைன்ஸ் பெயர் பார்த்தீங்கன்னா கருடா ஏர்லைன்ஸ் வச்சிருக்கிறாங்க. பாருங்க எப்படி இந்த பாரதத்திற்கும் இந்தோனேசியாவிற்கும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஆதியாக இருக்கிறது. அதனால் அந்த நட்பை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாகத்தான் இன்னைக்கு அந்த நாட்டு அதிபர் நம்ம இது பாரத நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற விஷயமாக நம் நாட்டு தலைவருக்கு இந்த மாதிரி வரவேற்பு அளித்து நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய உலகத்தின் அதிநவீன ஏவுகணைகளான பிரம்மோஸுக்கும் அஸ்திராவுக்கும் ஆர்டர் வழங்கி இருக்கிறாங்க. உள்ளபடியே இந்தோனேசிய நாட்டிற்கும் அந்த மக்களுக்கும் மனதார நாம் நன்றியை சமர்ப்பிப்போம்.